வணக்கம். பிரபல இந்திய மசாலா பிராண்டுகளில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்களை சர்வதேச நிறுவனம் கண்டறிந்துள்ளது. ஏப்ரல் 5ஆம் திகதி ஹாங்காங்கின் உணவு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை, உணவு பாதுகாப்பு மையம் சிஎஃப்எஸ் இந்தியாவில் உள்ள 3 மசாலா பொருட்களில் எத்திலீன் ஆக்சைடு எனப்படும் பூச்சிக்கொல்லியை கொண்ட புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான அறிக்கையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இந்த வீடியோவிலே கேட்கலாம். ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் உணவு கட்டுப்பாட்டாளர்கள் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டனர். இந்தியாவில் இருந்து வரும் மசாலா பொருட்களில் எத்திலீன் ஆக்சைடு என்ற புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் பரிசோதிக்கப்பட்டதில் தெரிய வந்ததால் இந்தியாவிலிருந்து வரும் மசாலா பொருட்களை சேர்ப்பதை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரித்திருக்கின்றனர். மசாலா பொருட்களின் பட்டியலில் 2 பெரிய இந்திய நிறுவனங்களான எம்டிஹெச் இல் 3 மசாலா பொருட்கள் மற்றும் எவரெஸ்டில் இருந்து 1 ரசாயனங்கள் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறியுள்ளன. இருப்பினும் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறிய அளவுகளின் அறிக்கைக்கு நிறுவனங்கள் இன்னும் பதிலளிக்கவில்லை. மசாலா மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் புற்றுநோய்க்கான சர்வதேச நிறுவனம் எத்திலீன் ஆக்சைடை குரூப் 1 கார்சினோஜன் என வகைப்படுத்தியுள்ளது. ஹாங்காங்கின் உணவு ஒழுங்குமுறை ஆணையம் எம்டிஹெச்சின் 3 மசாலா பொருட்களான மெட்ராஸ் கறிப்பொடி, மெட்ராஸ் கறிக்கான மசாலா கலவை, சாம்பார் மசாலா மற்றும் கறிப்பொடி எவரெஸ்டின் மீன் குழம்பு மசாலாவுடன் உள்ளது என்று கூறியது. ஒரு பூச்சிக்கொல்லி எத்திலீன் ஆக்சைடு இந்த ஆய்வு அதன் வழக்கமான உணவு கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டது. சிஎஃப்எஸ் ஹாங்காங்கில் உள்ள 3 சில்லறை விற்பனை நிலையங்களிலிருந்து தயாரிப்புகளை எடுத்தது. சோதனை முடிவுகள் மாதிரிகளில் பூச்சிக்கொல்லி எத்திலீன் ஆக்சைடு இருப்பதை காட்டியது என்று சிஎஃப்எஸ் செய்தி தொடர்பாளர் கூறினார். ஒரு செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி விற்பனையை நிறுத்தவும் பாதிக்கப்பட்ட பொருட்களை அலமாரிகளில் இருந்து அகற்றவும் ஒழுங்குமுறை விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு ஒழுங்குமுறையில் உள்ள பூச்சிக்கொல்லி எச்சங்கள் கேப் 132 சிஎம் படி உணவு உட்கொள்வது ஆபத்தானதாகவோ அல்லது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவோ இல்லாவிட்டால் மட்டுமே பூச்சிக்கொல்லி எச்சங்களை கொண்ட மனித நுகர்வுக்கான உணவு விற்கப்படலாம். ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் அபராதமும் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று சிஎஃப்எஸ் செய்தி தொடர்பாளர் கூறினார். சிஎஃப்எஸ் படி விசாரணைகள் நடந்து வருகின்றன மற்றும் பொருத்தமான நடவடிக்கை இந்த விஷயத்தில் தொடங்கப்படலாம். இதற்கிடையில் எத்திலீன் ஆக்சைடு அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறும் அளவுகளில் இருப்பதால் எவரெஸ்டின் மீன்கறி மசாலாவை திரும்ப பெற சிங்கப்பூர் உணவு நிறுவனம் எஸ்எஃப்ஏ உத்தரவிட்டது. எஸ்எஃப்ஏ ஏப்ரல் 18 அன்று தனது இணையதளத்தில் ஒரு வெளியீட்டை வெளியிட்டது. அது இறக்குமதியாளரான எஸ்பி முத்தையா மற்றும் சன்ஸ் பிடிஇ லிமிடெட் தயாரிப்புகளை திரும்ப பெற உத்தரவிட்டது. திரும்ப அழைக்கும் பணி நடந்து வருகிறது. எத்திலீன் ஆக்சைடு நுகர்வுக்கு ஏற்றதல்ல, ஆனால் நுண்ணுயிர் மாசுபாட்டை தடுக்க விவசாய பொருட்களை புப்பகைக்க பயன்படுகிறது என்று எஸ்எஃப்ஏ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சிங்கப்பூரின் உணவு விதிமுறைகளின் கீழ் எத்திலீன் ஆக்சைடை மசாலா பொருட்களின் கருத்தடைக்கு பயன்படுத்தலாம். குறைந்த அளவு எத்திலீன் ஆக்சைடு உள்ள உணவுகளை உட்கொள்வதால் உடனடி ஆபத்து இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியின் புற்றுநோயான பண்புகள் நீண்டகால நுகர்வு மூலம் புற்றுநோய் செல்களை தூண்டலாம் மற்றும் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என எஸ்எஃப்ஏ படி பொருளின் வெளிப்பாடு முடிந்தவரை குறைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது.